அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு சில நொடிகள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. உபாகமம் 27:26 இவ்விதமாக சொல்லுகிறது: நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடக்காதவன் சபிக்கப்பட்டவன். அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவே தேவன் தம் கரத்தினாலே எழுதினது தான் நியாயப்பிரமாணம். எதற்காக? அவர்கள் அதை கை கொண்டு நடப்பதற்காக. தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கை கொண்டு நடக்க மறக்காதவன் அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவன் அவமதிக்கிறான். தேவனுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை, அதாவது கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிற யாரும் சபிக்கப்பட்டவர்கள். அநேகர் நம்மை சபிக்கலாம், அந்த சாபங்கள் கூட நம்மை ஒட்டாது. அந்த சாபங்கள் கூட நம்மை ஒட்டாது. ஆனா கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறவர்கள் எவர்களோ, அந்த வசனத்தை நம்ம அவமதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சாபத்தை நாமே தான் நமக்கு வர வச்சுக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான், கொடுத்து வச்சவன், பிளஸட் மேன். அப்ப ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? இந்த தீர்க்க தரிசன வசனமாகிய இந்த வசனத்தை வாசித்து நேசித்து கை கொண்டு நடக்கிறவர்கள் போது நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அவமதிக்கிறோம், சாபத்தை நாம் சம்பாதித்து விடுகிறோம். ஆகையினால் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வசனங்களை எல்லாம் அனுதினமும் வேதத்தை புஸ்தகத்தை திறக்கிற நேரமே, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு நான் செயல்படுத்தும்படிக்கு எதை பேச இருக்கிறார் என்கிற எதிர்பார்ப்போட நம்ம கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், அதை கை கொள்ளணும். எந்த சாபமும் நமக்கு வராது, பாக்கியம் மாத்திரமே நமக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களை நாங்களே சம்பாதித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் கை கொண்டு அது சிரசின் மேல் இருக்க வேண்டிய கிரீடமாக நாங்கள் அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாகவே நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, எந்த விதத்திலும் நாங்களே இதை அலட்சியப்படுத்தி இதை நாங்கள் அவமதித்து சாபத்தை சம்பாதித்து கொள்ளாதபடிக்கு எங்களை நீங்க காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் அமையும்படிக்கு ஜெபிக்கிறேன். அடையாளமாக விடுதலை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே,
உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.